ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கிற சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரே வெஜிடபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு தான். இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதத்துல தான் ரேட்டு கம்மியாக இருக்கும். அதனால இந்த உருளைக்கிழங்கை வாங்கி வீட்டில் வேக வச்சு சிப்ஸ் போட்டு வைக்கிறதுனா சிப்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இமீடியட்டாக ஸ்கூலுக்கு காலையில் லஞ்ச் கொடுத்து விடணுமா, தயிர் சாதம் செஞ்சுட்டு உருளைக்கிழங்க வறுத்து உருளைக்கிழங்கு வறுவல் தயிர் சாதம்னு ஒரு லஞ்ச் காம்போ ரெடி பண்ணிடலாம். அப்புறம் நம்ம அப்படியே வடக்கு இந்தியா சைடு போனோம்னா இந்த உருளைக்கிழங்க போண்டாவாக பொரித்து பன்னுக்கு நடுவில் வச்சு சைடில் 2 பச்சை மிளகாயை வச்சு கொஞ்சம் மிளகாத்தூளை தூவி வடாப்பாவுன்னு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இப்போ ஹோட்டலில் போகிறோம், நார்மல் தோசை சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னா ஏப்பா ஒரு மசால் தோசை கொடுப்பா அப்படின்னு கேட்போம். அப்போ அங்கேயும் இந்த உருளைக்கிழங்கு வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் போர் அடிக்குதா அப்படியே ஒரு வாக்கிங் போனோமா, சைடில் நம்ம சமோசா கடை இருக்கும், அங்கே போயிட்டு எனக்கு ஒரு ஆலு சமோசா கொடுங்க அப்படின்னு கேட்கணும். அதுக்கப்புறமா நைட்டு வீட்டுக்கு வரோமா, சப்பாத்தி. சப்பாத்திக்கு தொட்டுக்க என்ன வேணும்? ஆலு பட்டாணி குருமா. அது எப்படி இருக்கும் சாப்பிட்டா. அப்புறம் சாயங்காலம் ஸ்நாக்ஸ் சமோசா சாப்பிட்டு போர் அடிக்குது அப்படின்னா கொஞ்சம் அடுத்த லெவலில் போய் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னா எனக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் இன்னும் நம்ம வேறு மாதிரி, அதாவது ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கணும், ஒரு நல்ல டேஸ்டியாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த உருளைக்கிழங்க சும்மா பாயில் பண்ணிவிட்டு அதில் பெப்பரை போட்டு உப்பு போட்டு சாப்பிட்லாம். எல்லாருமே ஃபேமஸான ஜிஎம் டயட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஜிஎம் டயட்டில் செகண்ட் டேவோட ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் என்ன? பொட்டேட்டோஸ் தான். அந்த அளவுக்கு பொட்டேட்டோ டயட்லேயும் இருக்குது, டயட் இல்லாமையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இந்த பொட்டேட்டோ இருக்குது. இந்த பொட்டேட்டோவில் உங்களோட ஃபேவரட் ரெசிபி என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய ஃபேவரட் ரெசிபி என்ன தெரியுமா இந்த பொட்டேட்டோவில்? இப்போ வரிசையாக சொல்கிறேன் பாருங்கள். மசால் தோசை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமோசா. அந்த சமோசா ஆலு சமோசா அப்படின்னா அதுக்காகவே க்யூவில் நின்னெல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் பட்டாணி குருமா, இதை சப்பாத்திக்கு வச்சு ஒரு நைட்டு டின்னரை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் மும்பை போனப்போ எனக்கு இட்லி தோசைலாம் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. அப்போ நாக்குக்கு ஓரளவுக்கு கிரேவிங்கை கண்ட்ரோல் பண்ணது இந்த வடாப்பாவும் பானிபூரியும் தான். அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃபேவரட் ரெசிபி. உங்களோடது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.